ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாங்க்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த சாங் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவுடைய சாங் தான். ஆல்ரெடி நம்ம இன்னும் வந்து சேம் ஒரு படம் கடைசி உலகப்போர், அந்த படத்தில் ஆல்ரெடி பூம் பேஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருந்துச்சு. படம் இல்லை, பாட்டு வந்துருந்துச்சு. அந்த பாட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ரியாக்ஷன் போட்டிருந்தோம். சேம் அதே படத்தில் இன்றைக்கி ஒரு சாங்கு, இன்றைக்கி இல்லை, அது ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள் இருக்கும். ஒரு சில காரணங்கள்னால, தவிர்க்க முடியாத காரணங்கள்னால நம்ம சேனலில் ஒரு வாரமாக வீடியோஸ் எதுவும் வரல. ஸோ இன்றைக்கி முதல் வீடியோ ஒரு பிரேக் அப்புறமா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆதி அண்ணாவுடைய வீடியோலேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் சாரி 2 நாளைக்கு முன்னாடி தான் இவர் ஆல்ரெடி போட்டிருந்த ஒரு பாட்டு இருக்கும், மாட்டுத்தாவணி டு மேன்ஹாட்டன் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், என்ன பாட்டெலாம் போடுறதே இல்லை மதங்கூரியனை அப்படின்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்கு. கரெக்டாக நான் நினச்ச அந்த நாள் தான் அந்த சாங் ரிலீஸ் ஆகிருந்திருக்கு. ஓகே, இந்த பாட்டுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போடுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த பாட்டுக்கு தான் ரியாக்ஷன் போட வேண்டியது. இந்த பாட்டுக்கு போடுறதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த நினப்பில் இதை நான் செலெக்ஷனை மாற்றினதையே மறந்துட்டு இந்த ஆதி அண்ணா பாட்டுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த இன்ட்ரோவையே மாற்றிக்கிட்டு சரி அதுக்கே ரியாக்ட் பண்ணிடுவோம். நீ விரும்பினால் உனக்கு அது வரும், நீ எந்தன் வரம் பிடித்திடு என் கரம். உன் கைகள் பற்றி காதல் பற்றி பேசுவேன் நான் தினம். சினம் கொண்ட மனம் உன்னை கண்டால் குளிர்ந்திடும். உன் கண்கள் 2 ரத்தினம் இன்னும் அது தினம். அதை காணும் போது ஏனோ என் நெஞ்சத்தில் வெட்கம் வரும். உனக்கு அது தெரியும், என் வெட்கம் உனக்கு புரியும். இதை அறிந்து கூட அறியாதது போல் நீ காட்டும் சில திணறும் எந்த இதயம் மறைப்பேன் நான் அதையும். காதல் அது வெயில் நீ காலை நான் மதியம். நீ அருகில் வந்தால் இதய துடிப்பு எகிரும். மின்னல் ஒளியை விட உந்தன் விழி ஒளி மிளிரும். Baby I like all the things you do. உனக்கு என்ன பிடிக்க நான் என்ன பண்ணணும். I like all the எகிரும். மின்னல் ஒளியை விட உந்தன் விழி ஒளி. அருகில் வந்தால் இதய துடிப்பு எகிரும். மின்னல் ஒளியை விட உந்தன் விழி ஒளி மிளிரும். அநியாயத்துக்கு ஒரு சாங்ல இப்படியுமா ஃபில்டர் காட்டுறது, அப்படியே தெரியுதுங்க ஃபில்டர் பண்றது. யாருமே ஹீரோயின்ஸ்லாம் நம்ம மூவிலையோ இல்லை இந்த மாதிரி சாங்ஸில் பார்க்குற மாதிரியோ நேரில் சுத்தமாக இருக்கவே மாட்டாங்க. நேரில் வந்து இது எல்லாம் ஒரு மாயை. யாரும் ஹீரோயின்ஸ்லாம் இது மாதிரி தான் இருப்பாங்க நேரில் அப்படின்னு நினச்சிக்கோன்னா. இவங்களுடைய வீடியோஸே வந்துட்டு இன்ஸ்டாலையுமே ஃபில்டர் யூஸ் பண்ணிடுவாங்க. இவங்களுடைய இன்ஸ்டாவில் போய் பார்த்தாலும் அதுவும் ஒரிஜினாலிட்டியே இருக்காது. நீங்கள் வந்து வித்தவுட் மேக்கப்பு இல்லைன்னா உங்களுக்கு தோன்ற மாதிரி சர்ச் பண்ணி போட்டு பாருங்கள். அவங்களுடைய வித்தவுட் மேக்கப் ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்க மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க நேரில். என்ன பண்ணணும் உனக்காக எல்லாம் உனக்காக. ஆதி அண்ணாவுடைய ஸ்டார்டிங்லேருந்தே நான்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், கிளப்பில் மப்பில் அதெல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே எக்ஸ்கியூஸ் மீ காதலின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அது வந்து எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது சேம் அந்த பழைய பாட்டுங்க. அது நீங்கள் இன்னும் அவரோட சேனல் இருக்கான்னு தெரில, ஃபஸ்ட்டு இருந்துச்சு. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும், எக்ஸ்கியூஸ் மீ காதலி ஹிப்ஹாப் தமிழ்னு போட்டிங்கன்னா வரும். அந்த பாட்டுனுடைய வைப்பு வருதுங்க, பழைய பாட்டுங்க அது. ஆனால் அது நல்லாயிருக்கும், ஆனால் பெருசாக ஹிட்டில் ஆகலை. ஆனால் கிட்டத்தட்ட அந்த பாட்டினுடைய ஒரு தீம் வருது இந்த பாட்டுலையும். பழைய ஆதி அண்ணாவை பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை பண்ணுறாருங்க. இவர் ஹிப்ஹாப்புங்கிறதே மறந்துட்டு, ஹிப்ஹாப் ஆதிங்கிற அந்த ஒரு இதை மறந்துட்டு எல்லா சாங்கையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இண்டிபெண்ட்டாக இருப்பேன்ட்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக தான் இருந்தார். இப்போ படம் நடிக்கிறேன் அப்படின்னு அது ஓகே, ஹீரோவாக போனது ஓகே. பட்டு அந்த டைமில் அவரோட க்ரியேட்டிவிட்டி நல்லா இருந்துச்சுங்க. இப்போவும் நல்லா தான் இருக்குது. பட்டு அவ்வளோவா ஹிட்டு எனக்கு பெருசாக எதுவும் கொடுக்கல. கொஞ்சம் ஆள்
அவரும் கொஞ்சம் சைலண்டாகவே இருந்துட்டு இருந்தார் எவ்வளோ நாளா. எல்லாம் உன்னை காண உனக்காக, எல்லாம் உனக்காக உன்னை காண, எல்லாம் உன்னை காண உனக்காக, எல்லாம் உனக்காக உன்னை காண, எல்லாம் உன்னை காண உனக்காக, எல்லாம் உனக்காக உன்னை காண, எல்லாம் உன்னை காண. உன் கண்ணம் அழகா, என் கைகள் வருடி, என் நெஞ்சம் திருடி, சென்ற திருடி திரும்ப குடுடி. என்னோடு இருந்தா 90 வருடம் உன்னுடன் இருப்பேன், அடி உனை நான் நெஞ்சில் சுமப்பேன். என் கூடவே இருப்பீங்களா தமிழ்? வாவ், நைஸ் சாங். சரி, டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியே மதன் கௌரி அண்ணா சாங்கி கேட்டுருவோமா? அப்போ நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக பிளான் பண்ணதே அதுதான். கடைசியில் இன்ட்ரோவை மாற்றி கொடுத்து சம்பவம் ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோவில். அவரது எவ்வளோ நிமிஷம் கம்மியாக இருந்துச்சுன்னா 14 நிமிஷம். என்ன பண்ணலாம்? சரி, அதையும் பார்ப்போங்க. வீடியோ ரொம்ப டைம் அதிகமாயிருமே. சரி, ஓகேங்க. இந்த பாட்டுக்கு வந்துட்டு நம்ம அடுத்ததான் இன்னொரு வீடியோ அப்புறம் இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த சாங்கை பற்றி என்ன சொல்கிறது? சாங்கை பற்றி சொல்லணும்னா ஓகேங்க, ஒரு டைம் கேட்கலாம் ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு. வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. என்ன இந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்க பேர் கூட எனக்கு தெரிலங்க. அனகாவா, அதுதான் அவங்க பேர் போல். அவங்களுக்கு ஃபில்டர் போட்டு கண்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்படியே தெரியுதுங்க வீடியோ எடிட்டிங்கில் ஃபில்டர் போட்டது. அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இடையில அந்த பாட்டினுடைய இந்த வீடியோவுடைய தரத்தையே கொஞ்சம் குறைச்சி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே தெரியுது ஃபில்ட்ரு. மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நோட் பண்ணுறேங்க. ஒரு மூவியில் வர சாங்கில் ஹீரோயின் போட்ட ஃபில்ட்ரு அப்படியே தெரியுது. இது ஃபஸ்ட் டைம் நான் நோட் பண்ணுறேன். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரில. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, பார்ப்போம். எனக்கு மட்டும்தான் அப்படியே ஆச்சாங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு மதன் கௌரி நான் வீடியோ போடுவோன்னு இப்போ நினச்சிட்ருக்கேன். நாளைக்கு அது வருமானு தெரில, பார்ப்போம். ஓகே, பாய்.